துன்யா என்று சொல்லக்கூடிய தாலில் இருந்துதான் உருவானது துஷ்மனுடைய முதல் எழுத்து. அந்த துன்யா தான் மனிதனை என்ன செய்யுது? அல்லாஹ்வை சிந்திக்க விடாம தடுக்குதுங்க. மனிதனுடைய அந்த சொத்தும் செல்வாக்கும் உலக அலங்கார பொருட்களும் அவனுடைய வீண் விளையாட்டு என்று வேறில்லை என்பதாக சொல்லி காட்டுவார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நமக்கு பாதகமாக படைக்கப்பட்டதுதான். அப்படிப்பட்ட அந்த துன்யாவை நாம் தேடிக்கொண்டிருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை முழுமையாக அடைய முடியாது. அந்த துஷ்மன், மனிதனுடைய எதிரி என்று சொல்லக்கூடிய முதல் எழுத்து அந்த துன்யாவிலிருந்து எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக ஸ்கீம், அது உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். மனிதனுடைய பகிரங்கமான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா ஷைத்தான் தான். அந்த ஷைத்தான் அவனை நாம் பின்பற்றக்கூடிய காலம் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து சிந்திச்சிருக்கிறோமா? இன்னைக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு யாராவது என்னைக்காவது உட்கார்ந்து சிந்திச்சிருக்கிறோமாங்க? அப்படி சிந்திக்க முற்பட்டுவோமையானால் ஷைத்தான் நம்மை விட்டு அகல ஆரம்பித்து விடுவான். ஷைத்தானை விட்டும் நாம் நெருங்காமல் விலகி வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். பெருமக்களே, யாருமே சிந்திக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு நைட்டு உட்காந்து தூங்கும் போது இன்னைக்கு காலையில எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம்? 8 9 மணிக்கு எந்திரிச்சோம். சுப முடிஞ்சா நசமா போச்சு தொழுவேன். அதுல நம்முடைய இன்றைய நாள் முழுவதும் எல்லாமே நசமா போகும். யாருக்கு சுப தொழுகை இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கை மிக மோசமான சூழ்நிலையில் மாறிடும். இது நான் சொல்லல, ஹதீஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் 10 மணிக்கு எந்திரிச்சோமா, பல்ல தேர்ச்சி குளிச்சோமா, அதுக்கப்புறம் சாப்பிட்டோமா, மொபைலை தூக்கணுமா, மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் மொபைல். கடைக்கு போறவங்க கடைக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, கடலுக்கு போவாங்க. இது அன்பிற்குரிய பெருமக்களே, எத்தனை பொய் சொல்லணும்னு நினைச்சு பாருங்க, எத்தனை புறம் பேசணும், யாருக்கு எவ்வளவு கெடுதல் நினைச்சிருக்கிறோம், எவ்வளவு பேராசைப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு பொறாமப்பட்டிருக்கிறோம். இந்த நன்மையான காரியங்களை விட நாம் செய்யக்கூடிய அதிகமானது பாவமாகத்தான் இருக்கின்றது. அதை நாம் சிந்திக்க முற்படுவோமையானால் நம்மளோட சைத்தான் செஞ்சிருவான், அகல ஆரம்பிச்சிருவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த துஷ்மன் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து ஷைத்தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். மூன்றாவதாக மால் என்று சொன்னால் பணம். இந்த பணம் தான் மனிதனை அல்லாஹ்விடத்திலே நெருங்க விடாமல் இருக்கின்றது. அதே பணத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா தன்னை நெருங்குவதற்குண்டான வழிவகைகளையும் சொல்லி தந்திருக்கின்றான். அதே பணத்தை கொண்டுதான் நம்மை அல்லாஹை விட்டும் தூரமாக்குவதற்குண்டான வழிகளையும் ஷைத்தான் நமக்கு சொல்லித்தரான். இந்த 2 வழிகள்ல ஷைத்தான் சொன்ன வழி நம்ம பின்பற்றுகின்றோம். என் அன்பிற்குரிய பெருமக்களே, அதற்கு அடுத்ததாக துஷ்மன் என்று சொல்லக்கூடிய அந்த நூன் இருக்கின்றது. அதுதான் நப்சு. மனிதனை அல்லாஹ்விடம் நெருங்க வைப்பதும் நப்சுதான், மனிதனை அல்லாஹ்விடம் இருந்து தூரமாக்குவதும் நப்சுதான். அப்படிப்பட்ட இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய துன்யாவும் ஷைத்தானும் மாலும் இன்னும் நம்முடைய நப்சும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய எதிரி என்பதை என் அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்துல வந்தோம், வாழ்ந்தோம், மரணிக்க போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மரணத்துக்கு பிறகு எதையுமே கொண்டு போக முடியாது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம இதுவரைக்கும் பார்த்த எந்த ஜனாசாவும் கூடயும் இன்னும் செஞ்சதில்லை, யாருமே எதையுமே அனுப்புனதில்லை. இப்ப கூட சமீபத்துல போன வருஷம் எலிசபெத் ராணி மௌத்தா போகும்போது ஏகப்பட்ட வைர நெக்லஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சு அடக்குனதாக ஒரு புகழையை கிளப்பினாங்க. அப்படிலாம் இல்லை, யார் எதையுமே கொண்டுட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. எவ்வளவு பெரிய ராஜ மந்திரியாக இருந்தாலும் சரி, தந்திரியாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது, கொண்டுட்டு போக முடியாது. மக்களே, அனுசரி எல்லாம் ஒப்பாத்து வராங்க, 120 வயசை தாண்டி இருக்கவங்க. அப்போ அவங்க மௌத்தா போகும்போது அவங்க ஒரு சின்ன கம்பு வச்சிருந்தாங்க, கைத்தடி. பெரிய கோல் இல்லை, அசா இல்லை, ஊண்டி நடக்கிற மாதிரி கம்பு, பெரிய கம்பு இல்லை, சின்ன கம்பு தான். அந்த கம்பு என்ன கம்புன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே தன்னுடைய கையை வச்சிருப்பாங்களாம். சில விஷயங்கள் அப்படி உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறதுக்கு, பூமியில கோடு போட்டு வரைஞ்சு காட்டுறதுக்கு, போர் நடக்குதுன்னு சொன்னா மசூராவில் என்னென்ன செய்யறதுன்னு சொல்றதுக்கு, இந்தந்த இடத்துல இது நடக்கும் அப்படிங்கறத முன்னறிவிப்பு செய்யறதுக்கு, இது போன்ற விஷயங்களுக்கு சின்ன கைத்தடி வந்து வச்சிருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு ஹிதமத் பணியில ஈடுபட்டதுனால அந்த கம்பு அவங்க கைக்கு வந்துருச்சு. இப்ப
அந்த கம்பை என்ன செய்யறாங்க, எப்பவுமே கூடையே வச்சிருக்கிறாங்க. மௌத்தா போகும்போது சொல்றாங்க, இந்த அசாவை என்னுடைய கபூர்ல என்னுடைய கஃனுக்குள்ள வச்சு அதை அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு வசியத்து செஞ்சுட்டு ஒப்பாத்தாயிட்டாங்க. இப்ப ஒரு பெரிய ஃபத்வா மஷூராக நடக்குது. இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி அடக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சில முக்கியம் சொல்றாங்க, இல்ல இல்ல அது இது வரைக்கும் அப்படி யாருக்கும் செஞ்சது இல்லை, இனிமே இது செய்யக்கூட வேண்டாம். அப்படி செஞ்சவங்க சொன்னா பின்னாடி எல்லாரும் ஆளாளுக்கு எனக்கு இது ரொம்ப பிரியமானது, இதை என் கபருக்குள்ள வச்சிருங்க, இது எனக்கு கபனுக்குள்ள வச்சிருங்க, என் வாசியை உள்ள வச்சிருங்க, மொபைல உள்ள வச்சிருங்க, ஆளாளுக்கு ஆரம்பிச்சிருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு மசூர் அளவு முடிவு கொடுத்துங்க. அப்ப இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க, மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அவங்க தாபிஈன்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை அவங்க தான் குளிப்பாட்டுறாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பத்துவா அவங்க கைக்கு வருது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இதுவரைக்கும் இது இல்லதான், அது உறுதியா தெரியும், ஆனால் இது இஷ்கு சம்பந்தப்பட்டது. இஷ்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அளப்பரிய அன்பின் காரணமாக அவர்கள் அதை வைத்து சொல்லியிருக்கிறார்களே தவிர மார்க்கு சட்டத்தை உடைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு நோக்கமல்ல. இதற்கு முன்னாலும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரோமத்தை வைத்து இருக்குகின்றார்கள், அவர்களுடைய நிகத்தை வைத்திருக்கின்றார்கள், அவர்களுடைய ஆடையை வைத்திருக்கின்றார்கள். ஏன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலாடையை கஃனிட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பன போன்ற உதாரணங்களை சொல்லி காட்டி அதை அடக்கம் செய்து வைத்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது. ஆனால் பெருமக்களே, நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. நாம் மரணித்ததற்கு பிறகு நம்முடன் சேர்ந்து வரக்கூடிய எதுவுமே உலகத்தில் கிடையாது. நாம் எவ்வளவு பிரியமாக வைத்திருந்த மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கபருக்குள் நாம் தனியாகத்தான் இருக்கணும். எந்த வாய்ப்பும் இல்லை, திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. மனுஷன் கெஞ்சுவான், கதறுவான், கூத்தாடுவான், மண்டாடுவான், ஒரு டான்ஸ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஜனாசா போச்சாங்க. அப்ப பக்கத்துல இருந்த தன்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்றாங்க, இந்த ஜனாசா போவதுல போய் மௌத்தானதுக்கு அப்புறம் உள்ள வச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியும்ல, தெரியும், கேள்வி கேட்கப்படும். நல்லவனா இருந்தா சொர்க்கம், இல்லை நான் இந்த நரகம், இல்ல நடக்கும் தானே. அவன் நரகம் சொர்க்கம் எதுவாக இருந்தாலும் அவன் திரும்பி வர முடியுமா? வாழ்க்கையில தொழுகவே இல்லைங்க, 2 ரக்காத்து வந்து தொழுதுட்டு போன்னு திரும்பி வர முடியுமா? முடியாது. ஹஜ் செய்யல, வசதி இருந்துச்சு, திரும்பி வந்து ஹஜ் செய்ய முடியுமா? முடியாது. நோம்பு வைக்கல, திரும்பி வந்து நோம்பு வைக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை. இனி அவனுடைய வாழ்க்கை அவன் உலகத்தில் செய்த நன்மை தீமை எதுவோ அதுதான் நன்கு, இதுல எந்த மாற்றமும் இல்லை. அவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ் உனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறான்? மௌத்துக்கு முன்னால், நாளைக்கு மௌத்தோ, நாளை கழிச்ச மௌத்தோ, அடுத்த வாரம் மௌத்தோ, எந்த மௌத்தாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு சாலிஹான மௌத்தை தருவானாக. அப்படி உங்களுக்கு ஒரு மௌத்து தந்திருக்குன்னா அந்த மௌத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை தந்திருக்கு, ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கு. இந்த சான்ஸை நம்ம இப்போ பயன்படுத்தலைன்னா மௌத்துக்கு முன்னாடி பயன்படுத்த முடியுமா? சிலர் என்ன செய்யறோம், வாழ்க்கையில ரொம்ப நாள் வாழ போறோம் நம்மளால நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அல்லாஹ் தொழுகிறது இல்லை, அல்லாஹுக்கு பயம் இல்லை, அல்லாஹ் நம்மை கபருக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்பாங்க அச்சம் இல்லை. என் அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் கபருக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்க. நம்ம மண்ணுக்குள்ள அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளியில வந்துருவாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கேள்வி எனக்கு, நம்முடைய வாழ்க்கை எப்படி நமக்கு இப்ப தெரியும்? நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியும், எவ்வளவு தீமை செஞ்சிருக்கோம், பாவம் செஞ்சிருக்கோம், அல்லாஹ்வுக்கு மாவு செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியும். அதனுடைய பிரதிபலன் கபூர்ல கிடைக்கும்ங்கிறது நமக்கு தெரியும். மௌத்துக்கு பின்னால ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நம்ம இப்பவும் பயன்படுத்தலைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பெருமக்களே, வாக போகக்கூடிய காலங்களில் நாம் செய்யக்கூடிய பயணங்களில் மிக நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற மரணத்திற்கு பின்னால் அந்த பயணத்திற்கு என்ன கட்டுச்சாலம் வச்சிருக்கிறோம்? சாதாரணமா சென்னைக்கு போறதுக்கு 2 ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இஹ்ராம் எடுத்து வைக்கிறோம், பாஸ்போர்ட் ரெடி பண்றோம், எல்லா பலாயும் ஏற்பாடு பண்றோம். நீண்ட தூரம் போகக்கூடிய பயணத்திற்கு எந்த ஏற்பாடும் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை, எந்த வணக்கமும் இல்லை. அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு வணங்கக்கூடிய எண்ணம் நமக்கு இல்லை.
நன்றிக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த வரக்கூடிய மரணத்திற்கு பின்னால் வாழக்கூடிய வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக ஆக்குவாயாக. எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் வாழக்கூடிய அந்த மறு உலக வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக ஆக்குவாயாக. வ கினா அஸாபன்னார், நரக